4ஆம் தேதி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. 6ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ்காரங்க கும்பலாக போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் திமுக கூட்டணியை முறித்து கொண்டோம், நாங்கள் தாவேகாவோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம், எங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக ஒத்துழைப்பார்கள், அதுவும் இல்லாமல் தாவேகா எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா இன்னும் இதை உறுதிப்படுத்தவில்லை. தாவேகா தலைவர் இவங்களை கூப்பிட்டு இவங்க போட்ட பொன்னாடையை வாங்கிட்டு இருக்கிறாரே தவிர்த்து தாவேகா தரப்பில் காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது, காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இதுவரை சொல்லவில்லை. அதாவது ரிசல்ட் வந்து 2 நாளில் ஒரு புதிய கூட்டணிக்கு காங்கிரஸ் தாவி இருக்கிறது. இது இந்தியா முழுக்கவே அதிர்ச்சியாக பார்க்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஆண்டு கால உறவு திமுகவுடன் காங்கிரஸுக்கு இருப்பது 22 ஆண்டு கால உறவு. அதை வெறும் 2 நாளில் எந்த விதமான ஒரு புதிய காரணமும் இல்லாமல் முறித்து கொண்டார்களே அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. திமுக இதை கேஷுவலாக எடுத்துக்கொண்டிருப்பதாகத்தான் படுகிறது. ஆனால் திமுக தொண்டர்கள், வாக்காளர்கள், திமுகவுக்கு வாக்களிக்காத மற்ற கட்சி வாக்காளர்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். காங்கிரஸ் இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸில் இருந்தே கூட நிறைய நிர்வாகிகள் இந்த போக்கை கண்டித்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சில காங்கிரஸ்காரர்கள், ஜோதிமணி போன்றவர்கள் வந்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு மட்டும்தான், தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கூட்டணி கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியாங்கிற ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி தெரியும். 2024ஆம் ஆண்டு அந்த கூட்டணிக்காக யார் அதிகமாக பாடுபட்டார்கள்? ராகுல் காந்தியை காங்கிரஸே கூட பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத போது அவர்தான் பிரதமர் என்று கூறி யார் தேர்தலில் வந்து வாக்கு கேட்டாங்க? இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆச்சாரி அப்படின்னு ஒருத்தர் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி அப்படிங்கிற பேரை கேட்டதுமே, ஆச்சாரிங்கிற பேரை கேட்டதுமே நீங்கள் ஆச்சாரியார் வகையறவா அப்படின்னு நினச்சக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர். இவங்க அப்பா பேர் மனோஜ் ஜோசப்போ என்னவோ. எப்படி இவர் பேருக்கு பின்னாடி ஆச்சாரி வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அதிசயம் தான். அது எப்படி வந்தது, ஏது வந்ததுன்னு தெரியல, அதை விட்டுருவோம். இந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி ரயில்வேல ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர். இவரை முன்னாள் மத்திய அமைச்சரான ராசா அவர்கள் தன்னுடைய தனி செக்ரட்டரியாக, பர்சனல் செக்ரட்டரியாக அவர் அமைச்சராக, ஒன்றிய அமைச்சராக இருந்த ஒரு காலகட்டத்தில் வைத்து கொண்டிருந்தார். பின்னால் இதே ஆசீர்வாதம் ஆச்சாரி தான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்று ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பொய்யான வழக்கில் ராசாவுக்கு எதிராக சிபிஐயிடம் சாட்சியம் அளித்தார். அந்த சாட்சியத்தை கோர்ட் வந்து ஏற்றுக்கலை. இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இதில் எந்த ஒரு சாட்சியமும் எந்த ஒரு புகாரும் வந்து நிரூபிக்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கிலேருந்து ராசாவை சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் வந்து விடுவிச்சாங்க. அது வேற கதை. ஆசீர்வாதம் ஆச்சாரி இத்தனை நாள் கழித்து இப்போ அவர் பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில், தேசிய அளவிலான ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட தன் மனசாட்சிக்கு உட்பட்டு சில உண்மைகளை தெரிவித்திருக்கிறார். அதான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். ஆசீர்வாதம் ஆச்சாரி தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை இன்று பதிந்திருக்கிறார். அந்த பதிவில் வந்து அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 22 ஆண்டு கால உறவு இன்றோடு முடிவடைந்தது, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார். 2004ஆம் வருஷம் டெல்லியில் அவர் வீட்டில் ஆசீர்வாதம் ஆச்சாரி உட்காந்துக்கிட்டு சன் டிவியில் படம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது ஃபோனில் அமைச்சர் ராசா அவர்கள் அவரை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டதுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சென்னையில் இப்போது தலைவருடன் அறிவாலயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஆசீர்வாதம் ஆச்சாரியை வந்து கலைஞர் அவர்களை தலைவர்னு சொல்லிட்டு தான் அந்த இதில் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கு முந்தைய மாதம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து திமுக விலகி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீர்னு இவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து இவர் கூடவே இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியான ஒரு பீரியட் அது. அப்போது அமைச்சர் ராசா அவர்கள் என்ன சொன்னார்னா, டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான விவிஐபி சென்னைக்கு வரப்போகிறாரு, அவர் யார் என்னென்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பயண ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் தான் செய்யணும், அவர் தலைவருடன் வந்து பேச போகிறாரு அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டுருக்காரு. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு அந்த விஐபி யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங்கு, அவருடைய பயண திட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு டெல்லியில் இருக்க மன்மோகன் சிங் வீட்டுக்கு உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெல்லியில் சப்தர்ஜங் சாலையில் மன்மோகன் சிங் அப்போ இருந்திருக்கிறாரு. உடனே மன்மோகன் சிங்கை ஆசீர்வாதம் ஆச்சாரி போய் பார்த்துருக்கிறாரு. அவருடைய பயண ஏற்பாடுகளை எல்லாம் ஆசீர்வாத ஆச்சாரி தான் ரகசியமாக சீக்கிரட்டாக பிளான் பண்ணி அதையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அப்போது சென்னைக்கு மன்மோகன் சிங் வந்து பார்க்கிறார். மன்மோகன் சிங் சென்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்களை பார்ப்பது எல்லாமே வந்து ரகசியமாகத்தான் நடந்திருக்கிறது. அப்போது அமைச்சர் ராஜா
தயாநிதி மாறன் இவர்கள் எல்லாருமே வந்து கலைஞரோட இருந்திருக்கிறாங்க. அந்த சந்திப்பில் திமுக காங்கிரஸ் இணைந்து பயணிக்கலாம், 2004ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடைசியாக 1980ஆம் ஆண்டு தான் இந்திரா காங்கிரஸுடன் திமுக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது. பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது. அதற்கு பிறகு 24 ஆண்டுகள் கழித்து 2004ஆம் ஆண்டு தான் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர்கள் இந்த 2 கட்சியுமே வந்து வந்திருக்கிறது. அப்போது இந்தியா முழுக்கவே வந்து ஷைனிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. வாஜ்பாய் அரசாங்கத்துடைய கடைசி காலகட்டம் அது. வாஜ்பாய் அரசில் இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு வகையிலான விளம்பர உத்திகளில் நடந்து கொண்டிருந்தது. அப்போ முன்னாள் அமைச்சரான பிரமோத் மகாஜன் அதை வந்து மிக திறம்பட செய்து கொண்டிருந்தார். அந்த கேம்பெயின் வந்து ஒரு பெரிய வெற்றி. அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அரசியல் உணர்வு பெற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கேம்பெயின் இன்னமும் கூட நினைவில் இருக்கலாம். அந்த கேம்பெயின் வெற்றி பெற்றாலும் அடுத்து வந்த தேர்தலில் வந்து பாஜகவால் மெஜாரிட்டி பெற முடியவில்லை. எப்படியும் நாம் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தலை சற்று முன்கூட்டியே பிரதமர் வாஜ்பாய் வந்து நடத்தி வச்சார். 2004 ஏப்ரல் மாதம் தேர்தல் நடந்திருக்கிறது. திமுகவை தவிர காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கு இந்தியாவில் வேற எந்த கட்சியுமே அப்போது முன்வரவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருந்தது. வாஜ்பாய் மீது நம்பிக்கை எல்லா கட்சிகளுக்குமே இந்தியாவில் இருந்தது. எப்படியும் வாஜ்பாய் தான் மீண்டும் பிரதமராக போகிறார், அதனால் அவருடன் இருப்பதால் நமக்கு லாபம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் நினைத்த நிலையில் திமுக மட்டுமே தன்னந்தனியாக காங்கிரஸுடன் கூட்டணி அமைத்தது. அப்போ நாடு முழுக்க காங்கிரஸுடன் பயணித்து காங்கிரஸுக்காக வாக்கு கேட்டவர்கள் திமுகவினர் மட்டுமே. தமிழ்நாட்டில் அன்னை சோனியா அவர்களை பிரதானப்படுத்தி பிரச்சாரம் செய்தார் தலைவர் கலைஞர். சோனியா தான் பிரதமர் ஆக போகிறாங்க, காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு கை சின்னத்துக்கும் சேர்த்து வாக்கு கேட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தேர்தல் முடிவுகள் வந்தப்போ பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. தமிழ்நாட்டில் 40க்கு 40 சீட்டுகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட சொல்லி அடித்த கில்லியாக வென்றது. இப்போ தமிழ்நாட்டில் அங்க அசம்பிளி ஏற்பட்டிருப்பதை போல அப்போ டெல்லியில் அங்க அசம்பிளி ஏற்பட்டு விட்டது. யாரை ஆட்சிக்கு கூப்பிடுறதுன்னு குடியரசுத் தலைவருக்கு ஒரு குழப்பம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டெல்லிக்கு உடனடியாக கிளம்பினார் தலைவர் கலைஞர் அவர்கள். தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தங்கி அங்கே ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். ஆட்சி அமைக்க முடியுமாங்கிற சந்தேகத்தில் மனசு விருத்து போயிருந்த சோனியா காந்தியை போயிட்டு நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. நான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நாம் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சோனியா காந்திக்கு அவர் உறுதி கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு டெல்லி முழுக்க தலைவர் கலைஞர் அவர்கள் கார்லேயே சுற்றி இருக்கிறார். குறிப்பாக வந்து தோழர் ஹர்கிஷன் சுர்ஜித் அவர்கள், அவர் சிபிஐஎம் கட்சியை சார்ந்தவர், அவர் போய் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி சிபிஐ கட்சியை சார்ந்த தோழர் ஏபி பரதன் இவரெல்லாம் போய் பார்த்துருக்கிறார். இவங்கெல்லாம் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கேட்டிருக்கிறார். கலைஞர் இருக்கிறதுனால தான் அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இடதுசாரிகள் ஒட்டுமொத்தமாக அப்போ அவங்களுக்கு வந்து 60க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அவர்கள் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், அமைச்சரவையில் வர முடியாது, காங்கிரஸ்காரர்களுடன் நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சரவை அமைக்க முடியாது, ஆனால் வெளியிலேருந்து உங்களுக்காக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களுக்கு அவங்க உறுதி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு தான் நாம் அரசு அமைக்கலாம், குடியரசுத் தலைவரிடம் போய் கேட்கலாம், உரிமை கோரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கிறது. தலைவரை பார்ப்பதற்காக சோனியா காந்தி நேரடியாக ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அமைச்சர் ராஜா, அமைச்சர் டிஆர் பாலு, அமைச்சர் தயாநிதி மாறன், அப்புறமா ஆசீர்வாதம் ஆச்சாரியும் அந்த ரூமில் வந்து அப்போ உட்காந்துருந்துருக்குறாங்க. யாருமே தங்களை கூட்டணிக்கு சேர்க்காத நிலையில் நாட்டிலேயே முதன்முறையாக காங்கிரஸ் கட்சி மீது ஒரு தீண்டாமை வந்து அன்றைக்கி நிலவி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் திமுக தான் முதல் தடவையாக அவர்களுடன் கூட்டணிக்கு சேர்ந்து அவர்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட கைகளை எடுத்து தன்னுடைய கண்களில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னை சோனியா அவர்கள். அந்த நன்றியை ஏற்றுக்கொண்ட தலைவர் அவர்கள் புதியதாக உருவான ஒரு கூட்டணிக்கு ஒரு பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த பேரையும் தலைவர் தான் சொல்லணும் அப்படின்னு சோனியா காந்தி சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச கலைஞர் அதற்கு பிறகு ஒரு பேரை வந்து அவர் டிசைட் பண்ணி இந்த பேரை போய் டைப் அடித்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் ஆச்சாரி கையில் தான் எழுதி கொடுக்குறாரு. என்ன பேர் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி உட்பட அத்தனை பேரும் ஆவலோடு காத்துட்டு இருந்தப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து தலைவர் வந்து சொன்னார். சொன்னதுக்கு பிறகு இந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுருக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யுனைடெட் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் UPA அப்படின்னு சோனியா காந்தியிடம் சொன்னவர் தயாநிதி மாறன். சோனியா காந்திக்கு இந்த பேரும் முழு திருப்தி, கலைஞர் எடுத்த இந்த முயற்சிகளும் முழு திருப்தி. கலைஞர் மட்டும் இல்லைன்னா UPA கவர்மெண்ட் ஃபார்மே ஆகியிருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் ஆனந்த கண்ணீர் மல்க தலைவரிடம் நன்றி பெருக்கோடு விடைபெற்றார் சோனியா காந்தி. யாருமே சீந்த கூட தயங்கிய நிலையில் தங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த திமுகவை உதறி தள்ளிவிட்டு
22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் என்பதா என்னுடைய எண்ணம். இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியுடைய இந்த முடிவு சரியானதா அப்படின்னு என்னிடம் கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலாக ரஜினி அவர்கள் சொன்ன அந்த ஸ்பிரேஸை தான் நான் சொல்ல போகிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவருடைய முகநூல் பக்கத்தில் வந்து எழுதியிருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாமே அன்னை சோனியாவுக்கு தெரியும். அதனால தான் அவங்க இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பிரச்சனை வந்தப்போ கூட என்ன நடந்தாலும் திமுகவுடன் தான் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணையை இட்டார். ஆனால் அடுத்து வந்த ராகுல் காந்திக்கோ இந்த வரலாறு எல்லாம் தெரியாது. ராகுல் காந்திக்கு தன்னுடைய நண்பர்கள் யாரு, தன்னுடைய எதிரிகள் யாரு என்பதெல்லாம் தெரியாமல் இருப்பதால் தான் அவரை வடநாட்டு ஊடகங்கள்லாம் பப்பு பப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறது. அதுபோல் கிண்டல் அடித்து கொண்டிருந்த போதெல்லாம் கண்டித்தவர்கள் நாம். ஆனால் இன்னைக்கு அந்த பப்புங்கிற கிண்டலை விடவும் மேலான கிண்டலுக்கு உரியவர் அவர்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகளை தான் அவர் தொடர்ச்சியாக எடுத்துருக்கிறார். இந்த தேர்தலின் போது திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக காங்கிரஸ் கூட்டணியை சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் எல்லாத்துக்கும் முரண்டு பிடிச்சது, சீட்டு எண்ணிக்கையில் முரண்டு பிடிச்சது, அவர்கள் கேட்ட சீட்டை கொடுத்ததுக்கு பிறகும் எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி பிரச்சனையிலும் அவர்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொண்டது. இது எல்லாம் முடிந்த பிறகும் கூட இப்போ வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸுடைய ஒரு ஐடி செய்தி தொடர்பாக யாரோ ஒரு பாய் ஒருத்தர் இப்ராஹிம்னு பேர், அவர் வந்து சொல்கிறாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தது தாவேக்கு ஐடி விங்கில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் பல காங்கிரஸ்காரர்களும் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் விசிலுக்கு தான் வேலை பார்த்தோம், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் திமுகவுடைய முதுகில் குத்தி இருக்கிறார்கள். தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அப்படியும் கூட அந்த துரோக செயலை செய்த எட்டப்பா காங்கிரஸை கூட 5 இடங்களில் வந்து திமுக தொண்டர்கள் வந்து கரையேற்றி இருக்கிறார்கள். அந்த 5 இடங்களையும் எடுத்துகிட்டு போய் தான் இப்போ தாவேகாவுக்கு அடங்கி வைக்கிறார்கள். தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. ஆனால் ஒரு மாரல் கிரவுண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. 22 வருடங்களாக நம்முடன் இருந்தவர்கள், நம்ம யாரும் சீண்டாமல் இருந்தபோது நம்முடன் கூட்டணி வைத்து நமக்காக ஒரு அரசாங்கத்தை அமைத்து கொடுத்தவர்கள், மற்றவங்க கிட்டலாம் பேசி யூபிஏங்கிற அரசாங்கத்தை வந்து தலைவர் கலைஞர் தான் செஞ்சு கொடுத்தாருங்கிறதுக்கான நேரடி சாட்சி இது. அந்த யூபிஏ 10 ஆண்டு காலம் நாட்டை ஆட்சி செய்தது. அதற்கு பிறகு இன்று வரை கடந்த 3 தேர்தல்களாக காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையாமல் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? மக்கள் ஏன் காங்கிரஸை வந்து விலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்ம தமிழ்நாட்டு அளவில் மட்டும்தான் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் இதே வேலையைத்தான், இதே எட்டப்பா வேலையைத்தான், இதே துரோகி வேலையைத்தான் எல்லா பிராந்திய கட்சிகளுக்கும் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தோத்ததுக்கும் காரணம் இதே காங்கிரஸ் தான். உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி தோத்ததுக்கும் இதே காங்கிரஸ் தான் காரணம். டெல்லியில் ஆம் ஆத்மி படுதோல்வி அடைந்ததற்கும் காங்கிரஸ் நம்ப வைத்து கழுத்தெடுத்தது தான் காரணம். இப்போ வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியை இழந்திருப்பதற்கும் கூட காங்கிரஸ் அங்கு செய்திருக்கக்கூடிய உள்கூட்டு வேலைகள் தான் காரணம் என்கிறதான் புரிகிறது. இந்த காங்கிரஸ் கட்சிக்காக இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை அமைத்து ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று இரவு பகலாக நாம் உழைத்தோமே, நம்ம உழைப்பெல்லாம் இப்போ வந்து இப்படி ரத்தமாக போகுது அப்படிங்கிற ஒரு வேதனை தான் நமக்கு மிஞ்சுகிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.